அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 2025-26க்காக வந்து பண்ணாக்கா யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸிலிருந்து சொலானேசி ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து நமக்கு கொஷின் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து பண்ணாக்கா நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இது எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்கேன். பியூர் சயின்ஸ் புக்கு 11th பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாக்கா பயோ பாட்னின்னு இருக்கும். ஸோ நான் பாட்னி புக்கிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம 500+ வீடியோஸ் போடுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். கம்பராமாயணத்துலேருந்து பண்ணாக்கா 2 வீடியோ. ஸோ ஒரு வீடியோ வந்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கு, இன்னொரு வீடியோ வந்து பண்ணாக்கா டிகிரி லெவல் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோவுக்கு சேர்த்து வந்து பண்ணாக்கா 33 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லா வீடியோ லிங்க்கும் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. டெஸ்ட் எழுதணும்னு நிறைய இருக்கும், டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சொலானேசி ஃபேமிலி நான் தமிழ் மீடியம் புக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணுனாலே பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் வந்து பண்ணாக்கா இந்த சொலானேசி ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சொலானேசி ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சொலானேசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா உருளைக்கிழங்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷேட் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு நிலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பெந்தமூக்கர் வகைப்பாடு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் வந்து பண்ணாக்கா உலகம், ஸோ நம்ம பிளான்ட்டை பற்றி தான் பார்க்குறோம், அதனால் அது தாவர உலகம் சொல்லிவிடுவோம். ஸோ வகுப்பு, ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, டைகாட்லிடனே. ஸோ வகுப்பு வந்து பண்ணாக்கா டைகாட்லிடனே. அப்போ இந்த சோலானேசி ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே எப்படி இருக்குன்னா டைகாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைகாட் பிளான்ட்னா என்ன? ஒரு சீடு இருக்குது, அந்த சீடை வந்து பண்ணாக்கா ஓப்பன் பண்ணோம், அதாவது ரெண்டாக வந்து பண்ணாக்கா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈவனாக ஓப்பன் ஆச்சுன்னா அது டைகாட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா அவரைக்கொட்டை, சரிங்களா? அப்படின்னா வந்து பண்ணாக்கா களைக்கொட்டை. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரு சீடு வந்து பண்ணாக்கா 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஸோ அப்படி வச்சு சொல்கிறதா வந்து பண்ணாக்கா டைகாட்லிடனே. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வகுப்புன்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா துணை வகுப்பு வந்து பண்ணாக்கா கேமோ பெட்டலே, வரிசை வந்து பண்ணாக்கா பைகால் பெல்லட்டே, துறை வந்து பண்ணாக்கா பாலிமோனியல்ஸ், ஃபேமிலி வந்து பண்ணாக்கா சொலானேசி. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளான்ட்டை கொடுத்துட்டு இது என்ன ஃபேமிலியில் வருது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா டெட் எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. ஏதோ ஒரு பிளான்ட் ஒன்று கொடுத்துட்டு அந்த பிளான்ட் வந்து பண்ணாக்கா எந்த ஃபேமிலியில் வருதுன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா பொது பண்புகள். சொலானேசி குடும்பத்தில் 88 பேரினங்களும் 2650க்கும் மேற்பட்ட சிற்றினங்களும் உள்ளன. சொலானம் இக்குடும்பத்தின் பெரிய பேரினமாகும். இக்குடும்பத்தில் வந்து இருக்கிறதுலே பெரிய பேரினம் எது அப்படின்னா சொலானம். அப்போ சொலானேசி ஃபேமிலியில் இருக்கிறதுலே வந்து பண்ணாக்கா பெரிய பேரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொலானம் தான். இது ஏறத்தாழ 1500 சிற்றினங்களை உள்ளடக்கியது. இத்தாவரங்கள் உலக அளவில் பரவி இருந்தாலும் தென் அமெரிக்காவில் அதிக அளவில் காணப்படுகிறது. அப்போ இந்த சொலானம் ஃபேமிலி வந்து பண்ணாக்கா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, இருந்தாலும் அதிகமாக எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. அப்போது இக்குடும்பத்துடைய பெரிய பேரினம் என்னன்னு கேட்கலாம். இது எங்கே அதிகமாக வந்து பண்ணாக்கா இருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் வளர் இயல்பு. பெரும்பாலும் ஒரு பருவ சிறு செடி, புதர் செடிகள், சிறிய மரங்கள். அப்போ சிறிய மரங்களாக எது இருக்குன்னா சொலானம் வயலேசியம். சொலானம் வயலேசியம் அப்படின்றது சின்ன மரம் இது, சரியா? சிலவற்றில் முட்களை கொண்ட வன்கொடிகளாகவும் சொலானம் ட்ரைலோபேட்டம். அப்போ சொலானம் ட்ரைலோபேட்டத்தில் வந்து பண்ணாக்கா முட்கள் இருக்கும், அதாவது வந்து பண்ணால் வன் கொடி அப்படின்னா கொடி மாதிரி இருக்கும், அந்த கொடியில் வந்து பண்ணாக்கா முள் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா சொலானம் ட்ரைலோபேட்டம். ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க? இந்த சொலானம் வயலேசியம் அப்படின்றது என்ன ஃபேமிலி, அதே மாதிரி சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்றது என்ன ஃபேமிலி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. அடுத்து நம்ம இங்கே ஃபேமிலியில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ வகுப்பு வந்து பண்ணாக்கா டைகாட்லிடனே. ஸோ எதெல்லாம் வந்து பண்ணாக்கா டைகாட்லிடனே சொல்கிறோமோ அது எல்லாத்துலேயும் வந்து பண்ணாக்கா அந்த வேர் தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கிளைத்த ஆணிவேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆணிவேர் தொகுப்பு. ஸோ இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். அடுத்து தண்டு வந்து பண்ணாக்கா மென்மையானது அல்லது கட்டைத்தன்மை கொண்டது, நிமிர்ந்தது, பின்னு கொடிகள் அல்லது ஊடுருவி வளர்பவை, கிழங்காக உருமாற்றம் அடைந்த தண்டு. அப்போ இங்கே பாருங்கள் சொலானம் டியூபரோசம்.
ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சொலானம் டியூபரோசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்டு என்னவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழங்காக மாறி இருக்குது. அப்போது கொஷின் கேட்பாங்க, பின்வருவனவற்றில் எது தண்டோடைய உருமாற்றம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உருளைக்கிழங்குன்றது வந்து பார்த்திங்கனாக்கா வேருடைய மாற்றம் கிடையாது, தண்டோடைய மாற்றம். ஸோ இது கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தட் மீன் டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாமில். அதாவது முட்கள் மூடப்பட்டிருக்கும் சொலனம் சாந்தோகார்பம். சொலனம் சாந்தோகார்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிழங்குக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா முட்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இலை. மாற்றிலை அடுக்கு அமைவு, தனி இலை, அரிதாக இறகு வடிவ கூட்டிலை, சொலானம் டியூபரோசம் மற்றும் லைகோபெர்சிகன் எஸ்குலென்டம். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இறகு வடிவ கூட்டிலை எதில் இருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இறகு வடிவ கூட்டிலை எதில் இருக்குதுனாக்கா சொலானம் டியூபரோசம், அகைன் சொன்னோம் இல்லையா உருளைக்கிழங்கு, லைகோபெர்சிகன் எஸ்குலென்டம். அப்போ லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம், சொலானம் டியூபரோசம் இது ரெண்டுத்திலையும் இறகு வடிவ கூட்டிலை காணப்படுகிறது. இலையடி செதிலற்றது, எதிரிலை அடுக்கமைவு, மேல் பகுதியில் துணை எதிரிலை அடுக்கமைவு காணப்படுகிறது. ஒரு நடு நரம்புடன் வலைப்பின்னல் நரம்பமைப்புடையது. சொலானம் சாந்த கார்பத்தில் மஞ்சள் நிற நரம்பமைப்பு காணப்படுகிறது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அப்போது சொலானம் சாந்தோ கார்பம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நரம்பமைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. அடுத்து மஞ்சரி. இலைக்கோண அல்லது நுனி சைம் சொலானம் அல்லது தனிமலர் டாட்ராஸ்ட்ரோமானியம். கோணம் விலகிய தேலுரு ஸ்கார்பியாய்டு சைமோஸ் மஞ்சரியானது ரைப்பிடியம் சொலானம் அமெரிக்கானம். தனித்த இலைக்கோண சைமஸ் டாட்டுரா நிகோட்டியானா. அம்பல்லேட் சைம் வைத்தானியா சாம்னிஃபெரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இது வேண்டாம், பார்த்துக்குங்க. சரிங்களா? இது நமக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஏதாவது சிறப்பு வகை மஞ்சரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து மலர். பூவடி செதிலுடையது, பூவடி செதிலற்றது, பூக்காம்புடையது, இருபால் மலர், இரு பூவிதழ் அடுக்குடையது, ஐந்தங்க மலர், ஆரச்சீறு சுமருடையது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கொஷின் கேட்க மாட்டாங்க. ஸோ கேட்குற இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எந்த இடத்துல கேட்பாங்களோ அந்த இடத்த உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அடுத்து புள்ளி வட்டம். புள்ளிகள் 5, அரிதாக புள்ளிகள் 4 அல்லது 6, இணைந்த புள்ளிகள், தொடு இதழ் அமைவில் உள்ளது. நினைத்த புள்ளி வட்டம் சொலானம் மெலாஞ்சினம், சில சமயம் கனி வளர் புள்ளி பைசாலிஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா நிலைத்த புள்ளி வட்டம் எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நிலைத்த புள்ளி வட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொலானம் மெலாஞ்சினா. ஸோ இது என்ன சார்னாக்கா பிரிஞ்சால் கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அதான் சொலானம் மெலாஞ்சினான்னு சொல்லுவோம். அப்போ அந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த காம்பு இதுக்கு மேலே வந்து பார்த்தினாக்கா இப்படி ஒன்று இருக்கும் இல்லையா க்ரீன் கலராக. ஸோ இதுதான் வந்து பார்த்தினாக்கா அந்த புள்ளி வட்டம் சொல்லுவோம். அது ஃப்ளவராக இருக்கும்போதும் இருக்கும், சரியா, அதாவது மொட்டாக இருக்கும்போதும் இருக்கும், அது மொட்டு பெருசானதுக்கப்புறமா இருக்கும், அந்த ஃப்ளவரிங் ஆனதுக்கப்புறமா இருக்கும், அது காய் ஆனதுக்கப்புறமா அதிலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் அது நிலைத்த புள்ளி வட்டம் அப்படின்னு பேர், சொலானம் மெலாஞ்சினா. சில சமயம் கனி வளர் புள்ளி. கனி வளர் புள்ளின்னா என்ன ஆகுனா மொத்த கனியும் புல்லாக இது க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கும். சரி, அது எதில் இருக்குனாக்கா பைசாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு நமக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்து அல்லி வட்டம். அல்லிகள் 5, இணைந்த அல்லிகள், சுழல் இதழ் அமைவு அல்லது சக்கர வடிவம் சொலானம், மணி வடிவம் அட்ரோபா, புனல் வடிவம் பெட்டூனியா. பொதுவாக புள்ளி வட்டத்திற்கு எதிராக அமைந்துள்ளது. அரிதாக ஈருதோடுடையது, இரு பக்க சமச்சீருடையது சைசாந்தஸ். பொதுவாக தொடு இதழ் அமைவு, சில சமயம் திருகு இதழ் அமைவு. அப்போது வந்து பார்த்தாக்கா இதிலிருந்து எதுவும் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் 5, அல்லி ஒட்டியவை, பொதுவாக சமநீளமற்ற மகரந்த கம்பிகளை உடையது. ஜைசாந்தஸ் என்ற தாவரத்தில் 2 இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்களும் மற்றும் 3 இனப்பெருக்கத்தன்மையற்ற மகரந்த தாள்களும் உள்ளன. இது கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஜைசாந்தஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் மொத்தம் வந்து பார்த்தாக்கா 5 மகரந்த தாள்கள் இருக்குது. மகரந்த தாள் அப்படின்றது ஆண் இனப்பெருக்க உறுப்பு பிளான்ட்டில். சரிங்களா? இதில் 2 இனப்பெருக்கத்தன்மையுடைய மகரந்த தாள்களும், இதுக்கு இனப்பெருக்கத்தன்மை இருக்குது, 3 இனப்பெருக்கத்தன்மையற்ற மகரந்த தாள்களும் உள்ளன. ஸோ இது கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அப்போது ஜைசாந்தஸ் தாவரத்தில் மொத்தம் 5 மகரந்தாள் இருக்குது, 2 இனப்பெருக்கத்தன்மையுடையது, 3 வந்து பார்த்தாக்கா இனப்பெருக்கத்தன்மை அற்றது. மகரந்த பைகள் 2 அறைகளை உடையது, நீள்வாக்கில் அல்லது நுனி துளை வழி வெடிப்பவை.
அடுத்து சூலக வட்டம். இரு சூலக இலைகளை உடையது. இணைந்த சூலக இலைகள் இரு சூலக அறைகளை உடையது. சூலக இலைகள் அச்சிற்கு நேர்கோட்டில் அமையாமல் சற்று சாய்வாக காணப்படும். மேல்மட்ட சூலகப்பை இரு சூலக அறைகள் போலியான குறுக்குச்சுவர் உற்பத்தியாவதால் 4 சூலக அறைகளை கொண்டு காணப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஷின் கேட்பாங்க. அப்போ மேல்மட்ட சூலகப்பை இரு சூலக அறைகள். அப்போ மொத்தமாக எத்தனை சூலக அறைகள் இருக்குன்னா 2 தான் இருக்குது. இது ஒரு அறை, இது ஒரு அறை. ஆனால் என்ன ஆகுதுன்னா போலியான குறுக்குச்சுவர் உற்பத்தி ஆகுறது. அப்போ போலியான குறுக்குச்சுவர்னால் இந்த மாதிரி ஒரு குறுக்குச்சுவர் ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா போலியான குறுக்குச்சுவர். அது பொய்யான உண்மையான குறுக்குச்சுவர் கிடையாது. அது ஒரு குறுக்குச்சுவர் மாதிரி தெரியும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டில் 2 அறை தான் இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு அறை, இது ஒரு அறை, இது ஒரு அறை, இது ஒரு அறை, மொத்தம் 4 அறை இருக்கிற மாதிரி தெரியும். அதான் கொடுத்துருப்பாங்க. போலியான குறுக்குச்சுவர் உற்பத்தி ஆவதால் 4 சூலக அறைகளை கொண்டு காணப்படும். அப்போ போலியான குறுக்குச்சுவர் உற்பத்தியாகி 4 சூலக அறைகளை கொண்டு காணப்படுவது எந்த ஃபேமிலி அப்படின்னு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு அறையிலும் பல சூல்கள் அச்சு சூல் ஓட்டு முறையில் காணப்படுகிறது. அடுத்து வந்து பிறகு இதுவும் கொஷின் கேட்பாங்க. வேடிக்கனி, பெட்டுனியா அப்படின்றது வேடிக்கனி. அடுத்து லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம் அப்படின்றது சதைக்கனி. சரிங்களா? லைகோபெர்சிகம் எஸ்குலண்டம், கேப்சிகம், டாட்டோரா, இது எல்லாமே வந்து பண்ணாக்கா சதைக்கனிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து கருவூன் உடையது. அப்போ கருவூன்னா இங்கே இங்கிலீஷில் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்டோஸ்போம் அப்படின்றது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சீடு வந்து பண்ணாக்கா நல்லா ட்ரை ஆகிடுது. ட்ரை ஆனால் அதில் இருக்கிற க்ரீன் கலர்லாம் போயிடும். க்ரீன் கலர் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். க்ரீன் கலர்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. இப்போ இந்த சீடை எடுத்துகிட்டு போய் நான் மண்ணில் புதைச்சி வைக்கிறேன். அப்போ இதில் வந்து பண்ணாக்கா ஜெர்மினேட் ஆகுமா? அதாவது முளைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நியூட்ரிஷன் வேணும். அந்த நியூட்ரிஷனை எது சப்ளை பண்ணால் இந்த கருவூன் அதை சப்ளை பண்ணும். சரிங்களா? அதுதான் இங்கிலீஷில் என்ன பேர்னா எண்டோஸ்போம் அப்படின்னு பேர். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ பாட்னி படித்தவங்களா இருந்தாக்கா புரியும். இப்போ புதுசாக வந்து பண்ணாக்கா பாட்னியே படிக்காதவங்களா இருந்தாக்கா அந்த கருவுன்னா என்னென்னே தெரியாது. அப்போ நம்ம கோகனட்டு, சரியா, தேங்காய் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் கலர் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பண்ணாக்கா அந்த கருவுன், அதுதான் எண்டோஸ்போம். அப்போ ஒரு கோகனட் நல்லா மெச்சூரான கோகனட்டு, நல்லா காஞ்சி போன ஒரு கோகனட்டு அந்த தேங்காய் எடுத்துன்னு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சோம்னாக்கா அது குரோவாகும். அதாவது வந்துனாக்கா முளைக்கும். அப்போ முளைக்கும் போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை எது சப்ளை பண்ணணும்? நம்ம சாப்பிட்றதுல தேங்காய் அதுதான் சப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரா மட்டலுடைய கலைச்சொரு விளக்கம். நம்ம இது படித்தாவே போதும், ஜென்ரல் கேரக்டரு. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது இருக்கான்னு நம்ம அதையும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? அப்போது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நமக்கு வந்து பண்ணாக்கா போன வருஷம், அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் யூப்பர் பிஎஸ்சி ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சொலானேசி ஃபேமிலி. யூப்பர் பிஎஸ்சி ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் அப்போது சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்தது. அப்போ வந்து பண்ணாக்கா மொத்தம் 5 செட்டு நடந்தது. அந்த 5 செட்டில் வந்து பண்ணாக்கா ஒரு 2 செட்டில் வந்து பண்ணாக்கா 2 டிஃப்ரெண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இப்பர் பிஎஸ்சி ஃபேமிலியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்பர் பிஎஸ்சி ஃபேமிலியிலேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. நான் அடுத்தது வந்து பண்ணாக்கா அந்த ஃபேமிலியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வந்து பண்ணாக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு, சரியா, அதாவது பொருளாதார முக்கியத்துவம்னு சொல்லுவோம். இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க. அப்போ உணவு தாவரங்கள் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா இந்த சொலானேசி குடும்பத்தில் வந்து பண்ணாக்கா நம்ம உணவாக யூஸ் பண்ணுறோன்னா சொலானம் டியூபரோசம் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். லைகோபெர்சிகன் எஸ்குலண்டம் அப்படின்றது தக்காளி, சொலானம் மெலாஞ்சினா அப்படின்றது கத்திரிக்காய், கேப்சிகம் ஆனோம் அப்படின்றது ஊசி மிளகாய், நம்ம வந்து பண்ணாக்கா பச்சை மிளகாய்னு சொல்லுவோம் இல்லையா, அது கேப்சிகம் ப்ரூட்டிசன்ஸ், இது வந்து பண்ணாக்கா மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா சொலானம் டியூபரோசம் உருளைக்கிழங்குல வந்து பண்ணாக்கா தரைக்கீழ் தண்டு கிழங்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அந்த உருளைக்கிழங்கு அப்படின்றது எதோடைய மாற்றுரு அப்படின்னா தண்டோடைய மாற்றுரு. கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து காய்கறியாக பயன்படுகிறது. தரசம் தயாரிக்க பயன்படுகிறது. தரசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த உருளைக்கிழங்கு பயன்படுகிறது. அப்போ தக்காளியில் வந்து எது சார் நம்ம சாப்பிட்றோன்னா முதிர்ந்த கனி, பச்சையாக இருக்கிறது சாப்பிட மாட்டோம், நல்லா பழுத்தது தான் சாப்பிடுவோம். சுவை மிகு காய்கறியாக பயன்படுகிறது மற்றும் சமைக்காமலும் சாப்பிடலாம். அடுத்தது கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா இளங்கனி. ஸோ இதில் முத்தனை கத்திரிக்காய் நம்ம சாப்பிட மாட்டோம், இளங்கனியாக இருக்கும்போது தான் சாப்பிடுவோம். சமைத்து உண்ணப்படும் காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தாக்கா கேப்சிகம் ஆனோம்
கேப்சிகம் புரூட்டசன்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உணவாக பயன்படுகிறது. காய்ந்த மிளகாயிலிருந்து அரைத்து தயாரிக்கப்படும் உலர்பொடி பல வகை உணவின் காரச்சுவையினை அளிக்க பயன்படுகிறது இந்த மிளகாய்த்தூள் தயாரிக்கிறதுக்கு. அடுத்து பைசாலிஸ் பெருவியானா, கேப் நெல்லி அப்படின்னா சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எந்த பார்ட்னா கனி தான் யூஸ் ஆகுது, சுவைமிக்க கனியாக பயன்படுகிறது. அடுத்து மருத்துவ தாவரங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. அட்ரோபா பெல்லடோனா இதுலேருந்து ஏதாவது கொஷின் நமக்கு வரலாம். எந்த மருத்துவ குணத்துலேருந்து நமக்கு கேட்பாங்க. அட்ரோபா பெல்லடோனா இதோடைய வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல் பார்ட். இதன் வேரிலிருந்து பெறப்படும் சக்தி வாய்ந்த அல்கலாய்டு அட்ரோபின் தலைவலியை நீக்க பயன்படுகிறது. அட்ரோபின் எதுலேருந்து எடுக்கிறாங்க? அட்ரோபா பெல்லடோனாலேருந்து எடுக்கிறாங்க. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தலைவலியை நீக்க பயன்படுகிறது. பெல்லடோனா பிளாஸ்டர், டிங்க்சர் ஆகியவை தயாரிக்க பயன்படுகிறது. அதாவது பெல்லடோனா பிளாஸ்டர் அப்படின்னா வந்து பண்ணாக்கா டிங்க்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுனாக்கா இந்த அட்ரோபா பெல்லடோனாவுடைய வேறு தான் பயன்படுகிறது. மேலும் கண் பரிசோதனையில் கண் பார்வைகள் கண்மணி விரிவடைய செய்ய பயன்படுகிறது. யாராவது வந்து பண்ணாக்கா அந்த ஐ டெஸ்ட்டுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா என்ன பண்ணோன்னா கண்ணில் ஒரு 2 ட்ராப்ஸை விட்டுட்டு உட்கார வச்சுருவாங்க. ஒரு 1 hour கழிச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த டைமில் இந்த அட்ரோபா பெல்லடோனாலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெடிசன் எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க அந்த கண்ணுக்கு போடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த கண் பார்வை அந்த கண்மணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பண்ணாக்கா விரிவடையத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்ரா ஸ்ட்ராமோனியம் ஊமத்தை பூவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இலை மற்றும் வேர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவாகுது. சரியா, டாட்ரா ஸ்ட்ராமோனியம் அப்படின்னு சொல்லுவோம் ஊமத்தை. இந்த விஜய்து கூட ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, டாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லியோ மூவியை கூட இந்த டாட்ரா பற்றி தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் இலை மற்றும் வேர் தாவர இலை மற்றும் வேரிலிருந்து எடுக்கப்படும் ஸ்ட்ராமோனியம் என்ற மருந்து ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படுது. அதோடைய இலை மற்றும் வேர்லேருந்து மருந்து எடுக்கிறாங்க. அந்த மருந்துக்கு என்ன பேருன்னா ஸ்ட்ராமோனியம் அப்படின்ற மருந்து. ஆஸ்துமாக்கும் கக்குவான் இருமலுக்கும் இது பயன்படுகிறது. அடுத்து சொலானம் ட்ரைலோபேட்டம். ஸோ தூதுவளை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, தூதுவளை. ஸோ இதில் வந்து எனக்கு இலைகள் மலர்கள் சதைக்கனி எல்லாமே வந்து பண்ணாக்கா சாப்பிட்றக்கூடிய பாட்டு இருமலுக்கு மருந்தாக பயன்படுது. இந்த தூதுவளை கீரையை எடுத்து சட்னி அரைச்சி சாப்பிட்டா இருமல் வந்து பண்ணாக்கா நல்லாயிடும். அடுத்து வந்து பண்ணாக்கா இது நமக்கு கொஷினே கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அமுக்ரா அப்படின்னு எந்த பிளான்ட்டை சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. அமுக்காரா அது பேர். சரியா, வைத்தானியா சாம்னிஃபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தானியா சாம்னிஃபெராக்கு இன்னொரு பேர் அமுக்காரா அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய வேர்கள் வந்து பண்ணாக்கா அதிகமான மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடியது. இருமலுக்கும் வாத நோய்க்கும் மருந்தாக பயன்படுகிறது. இந்த வாத நோய் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பண்ணாக்கா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு 3 சொல்லுவோம். வாதம் பித்தம் கபம். அந்த வாதம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா நம்ம பாடியை வந்து பண்ணாக்கா 3மே வாதம் பித்தம் கபம் இது 3 சமமாக வச்சுக்கிட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அதில் ஒன்று தான் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பண்ணாக்கா க்யூர் பண்ணுறதுக்கு இந்த வைத்தானியா சாம்னிஃபெரா யூஸ் ஆகுது. ஸோ இதை கேட்குறாங்களோ இல்லையோ, எதை நம்ம அமுக்கரா அப்படின்று அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்னு கேட்பாங்க. அமுக்காரா அப்படின்னு அழைக்கக்கூடிய தாவரம் எதுனா வைத்தானியா சாம்னிஃபெரா. அடுத்து வந்து பண்ணாக்கா புகையிலை நிக்கோட்டினா டொபாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். புகையிலை. ஸோ காய்ந்த இலைகளிலிருந்து பெறப்படும் புகையிலைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இத்தாவர இலைகளில் நிக்கோட்டின் நார் நிக்கோட்டின் மற்றும் அனபேசின் போன்ற அல்கலாய்டுகள் உள்ளது. அப்போ இந்த புகையிலை வந்து பண்ணாக்கா அடிக்ஷனுக்கு ரீசனாக இருக்குது. அதாவது அந்த அடிமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அடிக்ஷனுக்கு ரீசனாக இருக்குதுன்னா நிக்கோட்டின் நார் நிக்கோட்டின் அனபேசின் இது 3மே அல்கலாய்டு. இங்கே அல்கலாய்டுனா கெமிக்கல் காம்பவுண்ட் ஞாபகம் வச்சுங்க. எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிகரெட்டு பீடி குழாய் உறிஞ்சிக்குழல் குட்கா போன்றவைகளிலும் மென்று சுவைப்பதற்கும் மூக்குப்பொடி தயாரிப்பதிலும் புகையிலை முதன்மை பொருளாக பயன்படுகிறது. எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த நிக்கோட்டினா டொபாக்கத்தில் என்ன அல்கலாய்டு இருக்குதுன்னு கேட்பாங்க. நிக்கோட்டின் நார் நிக்கோட்டின் அனபேசின் இந்த 3 அல்கலாய்டுமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தாக்கா இது அலங்கார தாவரமாகவும் பயன்படுகிறது. செஸ்ட்ரம் டயர்னம் பகல் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட்ரம் நாக்டர்னம் இரவு மல்லின்னு சொல்லுவாங்க. நிக்கோட்டினா அபலேட்டா பெட்டுனியா ஹைப்ரிடா ஜைசாந்தஸ் பின்னேட்டஸ் இது எல்லாமே வந்து பண்ணாக்கா முழு தாவரமே என்ன பண்ணுன்னா நம்ம அழகாக இருக்கும் அதுக்காக வளர்ப்பாங்க. இத்தாவரங்கள் அழகாக இருப்பதால்
அலங்காரத்திற்காக பூங்காக்களில் வளர்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், தக்காளியிலே வந்து இப்போனாக்கா நம்ம எல்லாமே செடியில் வர தக்காளி தான் பார்த்துருப்போம். இது வந்து இப்போ மரத்தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க, மரங்களிலிருந்து தக்காளி. அப்போ சொலானம் பிட்டேசியம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டு, சொலானம் பிட்டேசியம்னு ஒரு பிளான்ட்டு. இது வந்து இப்போனாக்கா மரத்தக்காளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்த்தது வந்து பண்ணாக்கா சொலானேசி ஃபேமிலி எங்கே இருந்தாலும் கொஷின் வரும்னு சொல்லிகிட்ருக்கேன். நல்லா படிச்சுக்குங்க. ஸோ இதற்கான கொஷின் வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு கொஷின். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து பண்ணாக்கா கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.